அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இந்த இடப்பெயர்ச்சியினாலே மகர ராசிக்கு இதுவரை நடந்து வந்த 7 நாட்டு சனி காலம் முடிவடைந்து விட்டது. கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இப்பொழுது பாதச்சனி காலம் ஆரம்பமாகின்றது. மீனராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது ஜென்மச்சனி காலமாகும். மேஷம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பமாகி உள்ளது. சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது அஷ்டமத்து சனி காலமாகும். இந்த சனி பெயர்ச்சியினாலே கடக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் இடத்தில் வந்திருக்கின்றார். இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த கடகராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார், ரிஷப ராசியை பார்க்கின்றார். அது கடகராசிக்கு 11ஆம் இடமாகும். ஆகவே இந்த கடகராசி சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்காமல் போகலாம். எடுத்த காரியங்களிலே லாபம் கிடைக்காமல் போகலாம், லாபம் தடுமாறி போகலாம், தாமதித்து போகலாம். மேலும் அவர்களுடைய மூத்த சகோதரருடைய உறவு முறிவு ஏற்படலாம், அல்லது மூத்த சகோதரருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக கடகராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலே. ஆனால் அவர்கள் ஜாதகத்திலே அந்த ரிஷபத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பலமாக இருந்தாலும், அல்லது அந்த ரிஷபராசியை குரு பகவான் பார்த்து இருந்தாலும் இந்த பாதிப்புகள் இருக்காது என்பதாகும். மேலும் அந்த சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக இந்த கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆகையினாலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு தன்னுடைய உற்சாகத்திலே குறைவு ஏற்படலாம், தைரிய குறைவு ஏற்படலாம், துணிவு குறையலாம், சகோதரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம், இளைய சகோதரர்களுடைய உறவு முறிவு ஏற்படலாம், பிரிவு ஏற்படலாம், காதுக்கு நோய் ஏற்படலாம், கேட்கக்கூடிய தன்மை குறையலாம், கேள்வி ஞானம் குறையலாம். ஆனால் அந்த கன்னிராசியை அதுக்கு அதிபதியாகிய புதன் பகவான் இந்த கடகராசிக்கு 3ஆம் இடமாகிய அந்த கன்னிராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் அவர் ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தாலும், அல்லது அந்த இடத்தை அதன் ஜாதகத்திலே குரு பகவான் பார்க்க இருந்தாலும் இந்த பாதிப்புகள் இல்லை என்பதாகும். அந்த சனி பகவான் மீனராசி வரக்கூடிய சனி பகவான் இந்த கடகராசிக்கு 6ஆம் இடமாகிய தனுசு ராசியை பார்க்கின்றார். ஆகியனாலே இந்த கடகராசி சார்ந்த அன்பர்களுக்கு வம்பில்லை, நோய் இல்லை, வழக்கு இல்லை. இவ்வளவு காலமாக இருந்து வந்த நோய் தீரும், பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள், நீதிமன்றங்களிலே உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், கடன்கள் தீரும், விபத்துகள் ஏற்பட்ட அந்த விபத்தினால் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் நீடித்து வந்தவை இப்பொழுது முடிவடைந்துவிடும். இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே. இவ்வாறாக இந்த சனி பயிற்சியினால் கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வெற்றியிலே தாமதம், வெற்றியிலே தடங்கல், லாபத்திலே குறைவு, மூத்த சகோதரர்களுக்கு பாதிப்பு, இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு, உற்சாகம் குறைதல், துணிவு குறைதல், தைரியம் குறைதல், காது கேட்கக்கூடிய தன்மை குறைதல், கேள்வி ஞானம் குறைதல். ஆனால் அதே சமயத்திலே கடன் தீரும், நோய் தீரும், வம்பு வழக்கு தீரும், விபத்துகள் குறையும், நன்றாக ஆரோக்கியமாக வாழலாம், நோய் இல்லாத, கடன் இல்லாத, வம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கை வாழலாம் என்பதாகும். இவ்வாறாக 6ஆம் தேதி நடைபெற்ற சனி பயிற்சியின் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள், இந்த மாதம் கடந்த 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இதனாலே மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி முடிவடைந்திருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு பாதச்சனி காலம் ஆரம்பமாகின்றது.
மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, மீனராசி சார்ந்த அன்பர்களுக்கு இது ஜென்மச்சனி காலமாகும். மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது 7.5 நாட்டு சனி கால ஆரம்பமாகும். சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது அஷ்டமத்து சனி காலமாகும். அஷ்டமத்து சனி காலம் என்றாலே கஷ்டகாலம் தான் என்பது பொருள். இந்த சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமாக ரிஷப ராசியை பார்க்கின்றார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த சிம்ம ராசி சார்ந்த அன்பர்களுக்கு ஜீவனத்திலே, உத்தியோகத்திலே, வியாபாரத்திலே பங்கம் ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம், தன்னுடைய புகழ் குறையலாம், தன்னுடைய பேருக்கு கோளாறு ஏற்படலாம், பாதிப்பு ஏற்படலாம், பங்கம் ஏற்படலாம். மேலும் சமுதாயத்திலே உள்ள மரியாதைக்கு கோளாறு ஏற்படலாம், குறைவு ஏற்படலாம். இந்த சனி பகவான் மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆகையினாலே குடும்பத்திலே குழப்பம் ஏற்படலாம், குடும்ப நலம் பாதிக்கப்படலாம், பண வரவுலே சில தாமதங்கள் ஏற்படலாம், பின்னடைவு ஏற்படலாம். பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே பாதிப்பு ஏற்படலாம், கண் கோளாறுகள் ஏற்படலாம், தன்னுடைய வாக்குலே குறைவுகள் ஏற்படலாம், வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தேவையில்லாத முறையற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படலாம். குடும்பம், பணவரவு, கல்வி, வாக்கு, கண் ஆகியவற்றிலே குறைபாடுகள், பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதாகும். இந்த மீனராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக இந்த சிம்ம ராசிக்குள்ள 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பூர்வ புண்ணிய பலாபலன்கள் கிடைக்கக்கூடியவை தாமதமாகலாம். பூர்வ ஜென்மத்திலே செய்த பாவங்களுக்கான, குற்றங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கலாம். புத்திரர்களுக்கு சில குறைபாடுகள் ஏற்படலாம். சிலருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகலாம். தாய்மாமா உறவு கெடலாம், தாய்மாமாவுக்கு முடியாமல் போகலாம், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். குல தெய்வ வழிபாட்டினாலே சில சிக்கல்கள் ஏற்படலாம். இவ்வாறாக கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சியினாலே சிம்ம ராசி சார்ந்த அன்பர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகத்திலே குறைபாடு, பெயர் குறைவு, புகழுக்கு குறைவு, பங்கம் குறைவு, பெயர் கெடுதல், மரியாதை கெடுதல், குடும்ப நலம் பாதித்தல், கண் பார்வை பாதித்தல், பண வரவு பாதித்தல், வாக்கிலே கோளாறு ஏற்படுதல், கல்வியிலே மாணவர்களுக்கு கல்வியிலே குறைபாடு ஏற்படுதல் மற்றும் தாய்மாமா பூர்வ ஜென்ம பலாபலன்கள் குறைவு, புத்திரர்களுக்கு பாதிப்பு ஆகியவை ஏற்படலாம். இந்த கடந்த 6ஆம் தேதி சனி பகவான் மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகி வந்திருப்பதனாலே இந்த சிம்ம ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பலாபலம் கிடைக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஜாதகத்திலே அந்த 10ஆம் இடத்திலே உள்ள அதிபதியாகிய சுக்கிர பகவான் அவர்கள் ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தாலும், அல்லது அந்த 10ஆம் இடத்தை ரிஷபத்தை குரு பகவான் பார்க்க இருந்தாலும், அல்லது அந்த 2ஆம் இடமாகிய கன்னியா ராசியை அதுக்கு அதிபதியாகிய புதன் பகவான் ஆட்சி பெற்று பலம் பெற்றிருந்தாலும், அல்லது அந்த கன்னி ராசியை குரு பகவான் பார்க்க இருந்தாலும், அந்த 5ஆம் இடத்தை அதிபதியாகிய குரு பகவான் ஆட்சி உச்சபலம் பெற்றிருந்தாலும், அல்லது அந்த இடத்தை குரு பகவான் பார்க்க இருந்தாலும், இந்த கோளாறுகள், குறைகள், இந்த பாதிப்புகள் இந்த சிம்மராசிக்கு ஏற்படாது என்பதை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.